Hi students, 12th Maths chapter 7 example 7.14 அதான் பார்க்க போறோம். Find the angle between y equal to x square and y equal to x minus 3 whole square. இந்த ரெண்டு கர்வுக்கும் உள்ள ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிக்கலாம். இது y equal to x square கொடுத்திருக்கிறத அது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இப்போ ஆங்கிள் between two curves ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். tan theta equal to m1 minus m2 divided by 1 plus m1 into m2. அதான் ஆங்கிள் between two curves ஓட ஃபார்முலா. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஸ்லோப் 1, செகண்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஸ்லோப் 2 கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இது y equal to x square, இதுவும் y equal to x minus 3 whole square. ரெண்டுமே y equal to தான் கொடுத்துருக்காங்க. அதனால ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ 1 equal to 2 implies இதுவும் y இதுவும் y. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x square equal to x minus 3 whole square இதான் கிடைக்கும். இப்போ இதை a minus b whole square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a ஸ்கொயர் x ஸ்கொயர் வரும் பிளஸ் b ஸ்கொயர் 3a ஸ்கொயர் பண்ணா 9 மைனஸ் 2ab 2 இன்ட்டு x இன்ட்டு 3 என்ன வரும் 6x மைனஸ் 6x கிடைக்கும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு x ஸ்கொயர்னு வரும். இந்த பிளஸ் x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன கிடைக்கும் 0 ஈக்குவல் டு 9 மைனஸ் 6x அதான் கிடைக்கும். மைனஸ் 6x இன்சைட் கொண்டு வந்துருங்க. இப்போ பிளஸ் 6x ஈக்குவல் டு 9 கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 6ன்னு வரும். இப்போ மேலே நியூமினேட்டரில் 3 டைம்ஸ் வரும், டினாமினேட்டரில் 2 டைம்ஸ் வரும். அப்போ 3 டிவைடட் பை 2. therefore x ஈக்குவல் டு என்னது 3 டிவைடட் பை 2. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம y-ஓட வேல்யூ வேணும். x ஈக்குவல் டு 3 பை 2ன்னு ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணுங்க, இல்லை 2ல அப்ளை பண்ணுங்க. ரெண்டுத்துல எது அப்ளை பண்ணாலும் ஓகே. இப்போ 1ல அப்ளை பண்ணுங்க. அப்போ 1 implies y ஈக்குவல் டு x ஸ்கொயர்னு இருக்கு. x-க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம் 3 பை 2. அப்போ 3 பை 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் டு 4. எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ கிடைச்சாச்சு. இதை வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். therefore பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் கிடைக்கும் 3 டிவைடட் பை 2, 9 டிவைடட் பை 4 கிடைக்கும். இதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இது அப்படியே கிட்டும். இப்போ ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, அது m1. இப்போ 1 இம்ப்ளைஸ் என்னது y ஈக்குவல் டு x ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy டிவைடட் பை dx, x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ dy பை dx கிடைக்கும். x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x கிடைக்கும். 2x. இப்போ x பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் 3 பை 2 அப்ளை பண்ணுறோம். y க்கு பதிலா 9 பை 4 அப்ளை பண்ண போறோம். இங்க x மட்டும் தான் இருக்கு. அப்போ 3 பை 2 மட்டும் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸ்லோப் m1 ஈக்குவல் டு இங்க அப்ளை பண்ணுங்க 2 இன்ட்டு 3 பை 2, 2 இன்ட்டு 3 டிவைடட் பை 2 x பதிலா அப்ளை பண்ணிட்டோம். இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. அப்போ m1 ஸ்லோப் 1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 3 கிடைக்கும். இப்போ ஸ்லோப் 1 கிடைச்சாச்சு. ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ஸ்லோப் 1 கிடைச்சாச்சு. ஈக்குவேஷன் 2 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, அது ஸ்லோப் 2 கிடைக்கும். ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ் என்னது y ஈக்குவல் டு x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இதான் கிடைக்குது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dy டிவைடட் பை dx ஈக்குவல் டு இதே ஃபார்முலா தான் x ஸ்கொயர். அந்த ஃபார்முலா x ஸ்கொயர்னா 2x, இந்த 2 முன்னாடி வந்துடும். இது x மைனஸ் 3 அப்படியே எழுதுவோம். அப்போ 2 இன்ட்டு x மைனஸ் 3 2 அது அப்படியே எழுதிக்கிறேன் x மைனஸ் 3. மறுபடியும் இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். உள்ள x டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் 1, 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும். அதனால அது எழ தேவையில்லை, விட்டுடலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது இப்போ இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுங்க. 3 பை 2, 9 பை 4 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்ளை பண்றோம். x-க்கு பதிலாக 3 பை 2, y-ஓட வேல்யூ அங்கே இல்லை. இப்போ இந்த 3 பை 2 மட்டும் அப்ளை பண்றோம். அதான் வந்து ஸ்லோப் 2 m2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு x-க்கு பதிலாக 3 பை 2 அப்ளை பண்றீங்க. 3 டிவைட் பை 2 மைனஸ் 3. இப்போ 2 இன்ட்டு இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 2 இங்கே மட்டும் பண்ணால் 6ன்னு வரும். 3 மைனஸ் 6 மைனஸ் 3 டிவைட் பை 2 கிடைக்கும். 2 கேன்சல் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு மைனஸ் 3ன்னு வரும். அப்போ m2-ஓட வேல்யூ என்னது மைனஸ் 3. இப்போ m1 கிடைச்சாச்சு, m2 கிடைச்சாச்சு. இப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணி ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைனோட டயக்ராம் என்ன போடலாம். டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா இது வந்து ஒரு பேரபோலா. சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர்னு வந்தாவே ஓப்பன் அப்வர்டு தான். சரிங்களா? நம்ம 5th சாப்டர்ல படிச்சிருக்கிறோம். 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில படிச்சிருக்கோம். அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஒரு பேரபோலா தான். ஓப்பன் அப்வர்டு வரும். இப்போ ஓப்பன் அப்வர்டு போட்டுங்க. இதை வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த டயக்ராம். அடுத்து y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அதான் செகண்ட் கர்வ் கொடுத்துருக்காங்க. இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் விட்டுருங்க, மீதி என்ன இருக்கு 3 மட்டும் தான் இருக்கு. அதே சேம் கர்வு தான். ஆனா இங்க வந்து என்ன இருக்கு மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் விட்டுட்டு 3 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதே ஓப்பன் அப்வர்டு தான் வரைய போறோம்.
இது வந்து ஆரிஜினில் வரைஞ்சிருக்கும், ஏன்னா இது ஆரிஜின். சரிங்களா, வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின். இங்கே பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3ல டயக்ராம் போடுங்க. இது 0ன்னு வச்சுக்கலாம், இங்கே வந்து 1 அப்ராக்சிமேட் தான், இது 2ன்னு வச்சுங்க, இது வந்து 3ன்னு வச்சுங்க. இப்போ 3ல டயக்ராம் போடுறோம், 3ல அதே ஓப்பன் அப் வேர்டு போடுறோம். சரிங்களா, இது y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ரெண்டு கர்வும் கட் ஆகிறது இந்த இடத்துல தான். இப்போ இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் வரைகிறோம், அதாவது ஸ்லோப். இந்த இடத்துல ஒரு ஸ்லோப் வரைகிறோம். சரிங்களா, இப்போ ரெண்டு இடத்துலையும் கட் பண்ற பாயிண்ட் இது இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னது தீட்டா. இந்த ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ்னா ஆங்கிள் பிட்வீன் த லைன் தான். சரிங்களா, அந்த லைனுக்கு ஆங்கிள் என்னது தீட்டா, அதுதான் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, இப்போ அந்த தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஃபார்முலா. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. என்னது ஆங்கிள் பிட்வீன் டூ curves is tan theta equal to m1 minus m2 divided by 1 plus m1 into m2. இதான் ஃபார்முலா. நல்லா என்ன பண்ணணும், மாடுலஸ் பண்ணணும் ஃபுல்லா. இப்போ அப்ளை பண்ணுங்க. இப்போ tan theta equal to m1 ஓட வேல்யூ தெரியும், m1 ஓட வேல்யூ என்னது 3, m2 ஓட வேல்யூ -3. அப்போ m1 க்கு பதிலா என்ன அப்ளை பண்றோம், மாடுலஸ் 3 அப்ளை பண்றோம், மைனஸ் m2 க்கு பதிலா -3. -3னா இங்க என்ன கிடைக்கும், நம்மளுக்கு +3 கிடைக்கும். டிவைட் பை 1 பிளஸ் மறுபடியும் m1 ஓட வேல்யூ 3, m2 ஓட வேல்யூ -3. கண்டிப்பா பிராக்கெட் பண்ணணும் -3க்கு, இல்லைன்னா வேல்யூ மாறிடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 + 3 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். 6 டிவைட் பை 1, 3 இன்ட்டு -3 -9 வரும், -9 மாடுலஸ் அப்படியே இருக்கும். அப்போ 6 டிவைட் பை 1 - 9 -8ன்னு வரும். இப்போ மாடுலஸ் 6 டிவைட் பை -8ன்னு வரும். tan theta equal to இப்போ tan theta equal to இப்போ 6 by -8ன்னு இருக்கு. அப்போ மாடுலஸ்க்குள்ள மைனஸ் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 6 டிவைட் பை 8ன்னு கிடைக்கும். இப்போ ப்ராக்கெட் போட்டுக்கலாம், மாடுலஸ் மைனஸ் தான் ப்ளஸ் பண்ணிட்டோம். இங்கே 6ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணலாம். மேலே என்ன வரும், 3 டைம்ஸ் வரும். 3 2 சார் 6, இங்கே 4 2 சார் 8 வரும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 3 டிவைட் பை 4ன்னு கிடைக்கும். அப்போ tan theta equal to 3/4. அப்போ theta equal to tan இந்த சைடு கொண்டு வாங்க, tan இந்த சைடு வந்தால் என்ன கிடைக்கும், tan இன்வர்ஸ் கிடைக்கும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 3 டிவைட் பை 4, இதுதான் ஆன்சர். இப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் ஆன்சர் வந்து theta equal to tan இன்வர்ஸ் 3/4. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட். நீங்கள் நம்ம சேனல் நியூவாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.